யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த சாபத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று இன்றைக்கு அநேகர் துடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனால் அனுப்பப்படுகிற சாபங்கள், நாம் கீழ்ப்படியாமையினாலே பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விதமான தேவ தண்டனைகள் எம்மையில ஒரு மனிதனாலும் நிவர்த்தி செய்ய முடியாது, விடுதலையாக்க முடியாது. எந்த மந்திரவாதியோ, எந்த தந்திரவாதியோ, எந்த விதமான சூன்யக்காரர்களோ, ஆமென், வைத்தியர்களானாலும் சரி, அதற்கு நிவாரணம் கொடுக்க முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. ஏனால் அது தேவனால் வருகிற ஆக்கியனை, தேவ தண்டனை. ஆம், தேவனே நமக்கு இறங்கினால் உண்டு. எனவேதான் கர்த்தர் உடனடியாய் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் உனக்கு என்னிடத்துல சகாயம் உண்டு. என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு, ஹெல்ப் உண்டு, அதிகாரம் உண்டு. தேவன் நமக்கு பரிகாரம் கொடுக்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கிறபடினால நாம் அவரை அண்டிக் கொள்வோமாக.